சொந்தங்களுக்கு வணக்கம். கனடாவில் இருந்தேன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இது வந்து ரெக்கார்ட் செய்யறதுக்கு உலகமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கார்ல உள்ள முழு பார்ட்ஸும் இருக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்பித்தான் ஸ்பிரிங். அப்ப அந்த வருஷத்துல என்ன கிடைக்குதோ பாருங்க. இது ஒரு கார்ல போய் டிரைவிங் சீட்ல இருந்து ஓட்டுவோம். கார்ல இருக்கிற பார்ட்ஸ் என்னன்னு தெரியாது. ஒரு மெழுகுவர்த்தி தாங்கிதான் வைக்கலாம். ஒரு 30 இயர்ஸ் எனக்கு மெழுகுவர்த்தி தாங்கி இது மாதிரி விளக்கு மாதிரி பண்ணிட்டேனா இல்லையா இதுக்கு முதல் கலெக்ட் பண்ண கூட கின்னஸ் வேர்ல்ட்ல இது போனாலும் இந்த கிட்டார்ன்றது. சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டிக்கும் அறிவியல் நகர் சந்திக்கும் ஏனையின் வீதியில் ஒரு கருவாட்டு கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கின்னஸ் சாதனை ஒன்று ஒரு அக்கா அவரால் படைக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 1ஆம் தேதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கின்னஸ் சாதனை. அது என்ன மாதிரியான சாதனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே சொல்லுங்கக்கா, அதை முதல்ல சொல்லிடுங்க. 777 மெழுகுவர்த்தி தாங்கிகளை வச்சு கின்னஸ் சாதனை படைக்க போறோம். 777 அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் ஒவ்வொரு தாங்கிகளும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு. அந்த தாங்கிகளை வந்து வச்சு ஒரு பெரிய அளவுல ஒரு கின்னஸ் சாதனை ஒன்று செய்ய போறாங்க. இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு காணொலி. அவாட்ட நாங்கள் நிறைய விளக்கங்களை கேட்டறிஞ்சு கொள்ள போறோம். காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்பதான் என்னுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போ. அக்கா வணக்கம். வணக்கம். சரி, முதல்ல வந்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க அக்கா. என் பேர் குமுதினி. நான் பிறந்தது யாழ்ப்பாணம். கொஞ்ச காலம் கனடாவில் இருந்தேன்னா இங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய வந்திருக்கிறேன். இதுல வந்தாக்கா பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு அழகான முறையில இந்த கார் பார்ட்ஸ்களை எடுத்து இவ்வளவு விஷயங்கள் இந்த கிட்டார் வந்து செய்து வச்சிருக்கிறீங்க. என்ன நோக்கத்துக்காக, என்ன விஷயத்துக்காக இதை செய்து வச்சிருக்கீங்க? இந்த கிட்டார் இந்த கம்பெனி தான் நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யறதுக்கு ஆதரவா இருந்தது. அவேண்ட லோகோ தான் இந்த கிட்டார்ன்றது. ஓகே. அந்த லோகோவை தான் நீங்க இந்த கிட்டாரா செயல்படுத்தி வச்சிருக்கீங்க. எல்லாம் செயல்படுத்தி வச்சிருக்கீங்க நம்ம. அப்ப உங்களுக்கு இந்த நோக்கம் இது என்னன்னு வந்தது? இந்த மாடல் இப்படி செய்யும் நம்ம யாருமே ஒரு சிந்திக்காத ஒரு விஷயத்த செய்திருக்கிறீங்களே. இந்த பாருங்க, கார்ல உள்ள எனக்கு தெரிஞ்சு கார்ல உள்ள முழு பார்ட்ஸும் இருக்கு. இந்த படி கூட இருக்கு பாருங்க, 1 கிலோ படி. மற்றது அதுல இருக்கிற அந்த கார்ல உள்ள அந்த செயின் வீல் செட்டுகள், அந்த நட்டு போல்ட்ஸுகள், அந்த ஃபேன், மற்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன சின்ன குட்டி வீலுகள், ஸ்பிரிங், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னன்னு உங்களுக்கு இந்த யோசனை வந்தது முதல்ல இதை நாங்கள் இப்படி செயற்படுத்துவோம்? ஆக்சுவலி காருக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னா நாங்களும் கார் ஓட்டி இருக்கிறோம். கார்ல போய் டிரைவிங் சீட்ல இருந்து ஓட்டுவோமே ஒழிய நாங்க வேற எதையும் பாக்குறது இல்லை. போனட்டு நாங்க திறந்தே பாக்குறது இல்லை ஒரு காலம். மற்றபடி இங்கேயும் பெருசா இல்லாம பார்த்தது இல்லை. ஆனா அதுல உள்ள பொருட்களை எல்லாம் வேஸ்ட் பொருட்களை தான் அவை எல்லாம் யூஸ் பண்ணி இது ஒரு கிட்டாரா செய்திருக்கேன். அதை காட்டுறதுக்கு தான் ஒன்றும் அதை கலெக்ட் பண்ணி இதை செய்திருக்கேன். நல்ல ஒரு ஐடியா. அதாவது வந்து நிறைய பேருக்கு கார் நீங்க சொல்ற மாதிரி ஓடுவினமே தவிர கார்ல இருக்கிற பார்ட்ஸ் என்னன்னு தெரியாது. அதானே இதுல வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். உண்மைதான். இந்த ஒரு ஐடியாவுக்காக தான் நீங்க அதை செய்திருக்கீங்க போல. கட்டாயம். அதே நேரத்துல இந்த கம்பெனி தான் முழுமையான அனுசரணையும் உங்களுக்கு வழங்க. அந்த கம்பெனி தான் 100% அனுசரணை வழங்கி கொண்டு இருக்குது. அவையால தான் நான் இன்றைக்கு இதை வேர்ல்ட் ரெக்கார்டை செய்யக்கூடியதா இருக்குது என்னால. ஓகே. எத்தனாம் தேதி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய போறீங்க? இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை நான் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 செய்ய போறேன். ஓகே. மக்கள் எல்லாம் வரலாம் தானே? வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லாரும் ஆதரவு தரலாம். அடுத்த கேள்வி இருக்க கைநட்ட, இந்த கிட்டார் நிறுவனம் வந்து அதாவது வந்து இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த அனுசரணை செய்யுதுன்னு சொன்னா இவையில் வந்து என்ன தொழில்பாடு, என்ன செய்யறீங்க? இவ ரசாயனமற்ற பொருட்களை செய்து மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வழி செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ பவுடர் அண்ட் ஃபேஸ் கிரீம் இது எல்லாமே 100% நேச்சுரலா செய்யணும். கிட்டார்ன்ற கம்பெனிகிட்ட 108 ப்ராடக்ட் இருக்குது. எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட். அவை இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை எடுத்துக்கொண்டிருக்கணும். மக்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், அவைக்கும் உதவியா இருக்கும். சரியக்கா. இப்ப வந்து என்னட்ட இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு சொன்னா, நீங்க கின்னஸ் சாதனைன்னு சொல்றீங்க, அது என்ன விதமான கின்னஸ் சாதனையை இங்க நீங்க செய்ய போறீங்க? அதான் தெளிவா சொல்லணும். இப்ப நான் செய்ய போறது என்னட்ட 778 மெழுகுவர்த்தி தாங்கிகள் இருக்குது. ஓகே. கேண்டில் ஹோல்டர்ஸ். அது வந்து என்ன மாதிரி என்னத்துல செய்து வச்சிருக்கீங்க? எல்லாம் ஒவ்வொரு ஒன்று மெட்டல்ல இருக்கும், ஒன்று சிமெண்ட்ல இருக்கும், ஒன்று கம்பியில இருக்கும். எல்லாம் டிஃப்ரெண்ட். நான் அதை செய்யல, நான் அதை கலெக்ட் பண்ணினேன். ஓகே ஓகே. லாஸ்ட் 30 இயர்ஸா கலெக்ட் பண்ணதான் இந்த கலெக்ஷன் 777 கேண்டில் ஹோல்டர் கலெக்ஷன்.
அதைத்தான் நான் கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண போறேன். ஓகே, இதுக்கு முதல் வந்து யாராவது அதை செய்திருந்தாங்களா? அந்த கின்னஸ் இதுக்கு முதல் 527 கேண்டில் ஹோல்டர்ஸை வச்சு டிம் அண்ட் சிண்டி டஃபி என்று யூஎஸ்ல உள்ள 2 பேர் சேர்ந்து இதை செய்திருக்கணும். ஆனா அவ 527 பீசஸ் தான் செய்தவன். நான் அதை அவையே பிரேக் பண்றது 777 பீசஸ் வச்சு நான் பிரேக் பண்ண போறேன். ஓகே ஓகே, நல்ல விஷயம். இப்போ நாங்கள் அதை பார்ப்போமா? போய் பார்க்கலாம். உள்ளுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த அக்கா வந்து உள்ளுக்கு வந்து அது நிறைய இதுகள் செய்து வச்சிருக்கிறா. அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் வந்து செய்து வச்சிருக்கிறா. அந்த தாங்கிகளை வந்து இப்போ ஒவ்வொரு மாடல்ல வந்து செய்து வச்சிருக்கிறா. ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குது, சேமாவே இருக்காது. அதை உள்ள போய் நாங்கள் வந்து அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் அதை வந்து நாங்கள் அந்த வடிவங்களை வந்து பார்க்க போறோம். வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பாருங்க கிட்டார் அவரோட அந்த இது அடிச்சிருக்குது. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் சொல்லி இருக்குது. 1ஆம் தேதி, அதாவது வந்து வருகின்ற 4ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து அக்கா வந்து படைக்க போறா. மக்களாகிய நீங்கள் வந்து அவாக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லி அவ வந்து உங்களை வந்து அன்பாக கேட்டுக்கொள்றா. சரி, இப்போ உள்ள போய் நாங்கள் விஷயத்தை பார்ப்போம். இது கூட வந்து என்னக்கா, இது கூட ஒரு மெழுகுவர்த்தி தாங்கி தான் போல. இதுவும் ஒரு மெழுகுவர்த்தி தாங்கி தான். இதை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பின்பக்கத்தால ஓப்பன் பண்ணி இதுல வைக்கலாம். வச்சு இதை நீங்க கொளுத்தி விடலாம். இப்படி ஒவ்வொரு வடிவங்கள்ல நீங்க அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு வடிவங்கள்ல ஒவ்வொரு பேட்டர்ன்ல ஒரு டிசைன்ல இருக்கும். பாருங்க, இதே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே, இங்க பாருங்க எவ்வளவு அழகா அந்த வெளியில இருந்த அந்த கார் பார்ட்ஸ்களை ரெடி பண்ணித்தான் இது கிட்டார் வந்து செய்திருக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அவளோட சிந்தனை வந்து உண்மையாலுமே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படியே நாங்க உள்ள போனோம்னா இங்க பாருங்க, இவ்வளவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெழுகுவர்த்தி தாங்கிகள்லாம் பாருங்க ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகத்தான் இருக்கும், சேமா இருக்கவே இருக்காது இல்லையா? ஒன்றுக்கொன்று வித்தியாசமா இருக்கு. அக்கா, இவ்வளவு இந்த தாங்கிகளையும் உங்களுக்கு கலெக்ட் பண்றதுக்கு எடுத்த கால அவகாசம் எவ்வளவு இருக்கா? அபவுட் ஒரு 30 இயர்ஸ் எனக்கு எடுத்துச்சுது. ஒவ்வொரு வருஷம் நான் ஒரு 2-3 மாசம் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு கிறிஸ்மஸுக்கு க்ளோஸ் ஆத்தான் எங்களுக்கு இந்த கேண்டில் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். அப்ப அந்த வருஷத்துல என்ன கிடைக்குதோ அந்த வருஷத்துல கடையிலையும் பண்றது, வேற இடங்கள்லயும் போய் வேண்டது, அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த வருஷத்துக்கு சேர்த்துப்பேன். அடுத்த வருஷம் என்னென்ன கிடைக்குதோ அதுல கலெக்ட் பண்ணுவேன். அது மாதிரி கலெக்ட் பண்ண எனக்கு ஒரு 30 இயர்ஸ் எடுத்துச்சு. அதாவது வந்து ஒரே சேமா இருக்கக்கூடாது, வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்றுமே வித்தியாசம் தான். அதுக்குதான் உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 30 வருடம் டைம் எடுத்தது இல்ல. ஒரே கேண்டில் ஹோல்டர்ல நாங்க வேண்டிட்டு போலாமே. அதுதான் இப்ப 10 பீஸ் 20 பீஸ் 30 பீஸ் ஒரேடியா வேண்டிட்டு போலாமே. அதுதான் ஒரு 4-5 வருஷத்துல அவ்வளவு சேர்ந்துடும் எங்களுக்கு. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, இப்ப இதுல இருக்கிறது தான் அந்த மெழுகுவர்த்தி தாங்கிகள். இதுல வந்து ஒன்று எடுத்து உதாரணமா இருக்கா, ஒன்று எடுங்களேன். இத பாருங்க, இது ஒரு கேண்டில் ஹோல்டர் மெழுகுவர்த்தி தாங்கி. ஓகே, இதுல நாங்கள் மெழுகுவர்த்தியை கொளுத்தி இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் தான் அப்படி வரும். அப்படி இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா ஒன்று இருக்குல்ல. இத பாருங்க, இது ஒரு சிம்பிளான மெழுகுவர்த்தி தாங்கி. ஓகே, இது ஒன்று இப்படி வைக்கலாம். சரி, அடுத்தது இது கூட ஒரு வித்தியாசமான ஒரு அதுவும் வித்தியாசமான ஒன்றுதான். இதுவும் மெழுகுவர்த்தி தாங்கி தான். மெழுகுவர்த்தியை வச்சுட்டு இதுல ஒரு மெட்டல் மாதிரி இருக்குது. மெழுகுவர்த்தியை குத்தி விடலாம். குத்தி அது ஆடாம இருக்கும், சேஃபா இருக்கும். அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நீங்க வந்து செய்ய போறீங்க. 1ஆம் தேதி உங்களோட லைஃபே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? கட்டாயம். இப்படி எல்லாம் ஒரு இது மாதிரி விளக்கு மாதிரி உண்டு இதுக்குள்ள. எங்க கொடுத்து இதெல்லாம் செய்து எடுத்த நீங்க எங்க வேண்டி நீங்க இவ்வளவு பொருளும் எடுக்கிறதே கஷ்டமே. ஒவ்வொரு இடங்கள்லயும் போய் பார்த்து எடுக்கணும். ஒவ்வொரு கடையிலையும் போய் வேண்டுவேன். அல்லது இந்த கிஜிஜின்னு சொல்லி வெப்சைட்ல தேடி பார்த்து போய் வேண்டுவேன். சில வேளை இந்த வீட்டுக்கு முன்னால சேல் போடுவாங்களா, அதுல போய் வேண்டுவேன். அப்படித்தான் நான் எல்லாத்தையும் சேகரிச்சது. அப்படித்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்கீங்க. எவ்வளவு பாருங்க மக்களே, எவ்வளவு வச்சிருக்காண்டு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா. இது வந்து இதுவுமா தானா? எல்லாமே மெழுகுவர்த்தி தாங்கிகள் தான்.
அனைத்து மெழுகு வச்சு தான் இங்க எல்லாம் இல்ல வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா. அது அது மைண்ட்ல என்னன்னு வச்சிருந்தீங்க, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு தான் ஒன்று வேண்டைக்குள்ள இந்த மாதிரி நான் முதலே வேண்டி இருந்தேனான்ற ஒரு இதுவும் இருக்குமில்ல. ஒரு திங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும், இது இருக்குமா, என்னட்ட கலெக்ட் பண்ணிட்டேனா இல்லையா, அது மெமரி உங்க பிராக்டிஸ்ல வரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க 30 வருஷம் இவ்வளத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப 10 வருஷத்துக்கு முதல் கலெக்ட் பண்ண கூட நீங்க மைண்ட்ல வச்சுதான் நாங்க மற்றதை வேணும். அது ஞாபகத்துல இருந்தா தான் நீங்க இல்லாட்டி அது டூப்ளிகேட்டா போயிடும். அதுதான் அத கரெக்டா அதைத்தான் சொல்றேன், ஞாபக சக்தின்றது அது பிராக்டிஸ்ல வர 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 அது ஞாபக சக்தி எங்களுக்கு படிப்புக்கும் சரியான உபயோகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸா நான் பார்த்தேன். ஆக்சுவலி உண்மைதான். அதாவதுக்கா இதுல உங்களுக்கு ஆர்வம், அதாவது நான் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து என்னுடைய பெயர் வரணும் அப்படின்ற என்னுடைய புகைப்படம் வரணும், அந்த புத்தகத்துல என்னுடைய புகைப்படம் வரணும் என்னென்ன நீங்க விரும்புனீங்க, என்ன உங்களுக்கு அது ஏன் அந்த ஆர்வம் வந்ததுன்னு நான் கேட்கிறேன். ஆக்சுவலி கணக்கு ஆர்டிஸ்டை நாங்கள் பார்க்குறோம். கணக்கு பேர் சிங்கர்ஸ் வெறியினம், எல்லாருமே வெறியினம். ஆனால் இப்படி கின்னஸ் வேர்ல்டில் புத்தகத்தில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவானவைய ஆக்கள் ஞாபகம் வச்சிருப்பேன். இப்போ நாங்கள் இறந்து போனாலும் எங்களுக்கு பிறகு எத்தனையோ வருஷ கணக்க இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கத்தான் போகுது. மக்கள் சாதனைகள் செய்து கொண்டு தான் இருப்பினோம். அந்த வகையில எந்த இதுவும் அந்த புத்தகத்துல இடம்பெறணும்ன்ற ஒரு ஆசையில தான் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அது எல்லாருக்குமே ஒரு ஒரு வழிகாட்டியாயும் இருக்கு, இதை செய்யலாமே, எல்லாருமே ஆசைப்படுவினம் தானே. இன்னொரு கேள்வி எனக்கு என்ன, இப்ப எல்லாரும் மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு கேள்விதான், இப்ப இந்த கின்னஸ் சாதனையில இப்ப நான் நகைச்சுவையா கூட இருக்குன்னு சொன்னா எனக்கு இல்லை, எதுவும் காசுகள் எதுவும் தருவீங்க, காசு எதுவும் வருமானு கேட்கிறேன் நான். எல்லாரும் அப்படித்தான் இல்ல எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறதால ஏதோ மில்லியன் கணக்கில் அதே காசு வருமாண்டு, காசு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தனியா இதுங்கண்ட பதிவை நாங்கள் யாருன்னு சொல்லி ஒரு பதிவை ஒரு அதிர்வ உருவாக்குறது தான் எங்கள்ட நோக்கமே ஒழிய காசு நோக்கம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. அது இது இல்லவே இல்லை அவைன்ற இதுல. இது வந்து ஒரு அதாவது ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு சாதனையா இருந்து கொண்டிருக்கு, வாழ்நாள் சாதனை இருந்து கொண்டு இருக்கும். அது ஒரு விஷயத்துக்காக, அதுக்காகத்தான் நாங்க செய்யறோம். இதை செய்யற ஒவ்வொருவருமே அதுக்காகத்தான் செய்யறோம். இது யாருமே பண நோக்கத்துக்கு செய்யறது இல்லை, பணமும் இல்லை அதுல. இப்ப என்ன சொன்னா அந்த மக்களுக்கு அதை காட்டணும்னு ஆசைப்படுறேன். அந்த புத்தகம் வச்சிருக்கீங்களா, அதை கொஞ்சம் காட்டுவோம். பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே, இதான் வந்து அந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இது வந்து 2013ஆம் ஆண்டு சாதிச்சவர்களுடைய விவரங்கள் இந்த புத்தகத்துல இருக்குது. ஒரு தட்டுங்க உள்ள பார்க்கலாம். இதுல அந்த வருஷத்துல யார் ரெக்கார்ட் பண்ணினவையோ அவன் பேரு எல்லாமே இதுல இருக்குது. அங்கிட்ட இந்த கிட்டார் என்ற கம்பெனி டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர் இதுல சாதிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போட்டோ இதுல இருக்குது. இவர் தான் கிட்டார் கம்பெனின்ற ஒன் ஆஃப் த டைரக்டர் சிவநாயகம் மோகனதாஸ். அந்த கிட்டார் ஒன் ஆஃப் த டைரக்டர், நானும் ஒரு டைரக்டர், அவரும் ஒரு டைரக்டர். இவர் சாதிச்சிருக்கிறாரு. இவர் தான் எங்களுக்கு அன்றைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்டு எங்களுக்கு ஒரு ஜட்ஜ் வேணும், ஒரு ஆளையில சர்டிஃபை பண்ண வேணும். ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணின ஒருத்தர் இருந்தா போதும். அவர் அங்க இருப்பாரு. அதோட ஒரு லோயர், இன்னும் 2 பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்கள் இருந்தா அவர் சர்டிஃபை பண்ணி எங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. நாங்க அதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்பித்தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கணும். தேவையானது இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் சாதிச்சாக்கள், அவ எல்லாருமே சாதிச்சாக்கள் தான். பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே, அதாவது காசுதெல்லாம் கொடுக்க மாட்டேனமா, இதுதான் இந்த சாதனை. வாழ்நாள் முழுக்க இந்த உலகம் அழியும் வரைக்கும் ஒரு சாதனையாக இது இருக்கும்ன்றதுதான் அக்காவோட இது. அவளோட விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்துல தான் இடம் பிடிக்கணும்ன்றதுதான் அவளோட ஆசை. இப்ப என்னன்னா அன்றைக்கு April 1 வேர்ல்ட் ரெக்கார்டு முடிய அவ்வளவு மெழுகுவர்த்தி தாங்குகளையும் நாங்க இங்க கொண்டு வந்து அடுக்க போறோம். அவ்வளவுத்தையும் அடுக்கி இங்கே 777 இந்த ஷெல்ஃபில் வந்துடும். இதை நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் மியூசியம் ஆக்க போகிறோம். அந்த மியூசியத்தை ஆக்கள் வந்து கட்டணமின்றி ஃப்ரீயாக பார்த்து கொண்டு போகலாம். அப்படி பார்க்க வர்ற நேரம் நீங்கள் இப்படியான ஒரு கிட்டாரை கூட ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணினா உங்களை யாருக்கு கொடுக்குறீங்க, யார் கொடுக்குறீங்கன்றதை
நாங்கள் எங்க வெப்சைட்ல பதிவு பண்ணுவோம். இது காலங்காலமா அவ போய் பார்க்கலாம். இவைக்கு வேண்டி கொடுத்தேன் இந்த பரிசு, அந்த யாருக்கு வேண்டி கொடுத்தேன், என்ன ஃபங்க்ஷனுக்காக வேண்டி கொடுத்தேன்னு சொல்லி அவை ஒரு நல்ல ஒரு ஞாபகார்த்தமா இருக்கு இந்த கிட்டார்ன்றது. அது இங்கே ஆர்டர்ஸ் கொடுத்து இங்கே வந்து வாராக்கள் ஆர்டர்ஸ் கொடுத்தா செய்து கொடுப்பீங்க? அவ இங்கே வந்து ஆர்டர் கொடுத்தா நாங்க செய்து கொடுப்போம். ஒரு டைம் எடுப்போம், நாங்க ஒரு 1 month டைம் எடுப்போம். அதுக்குள்ள வேண்டிய இதை போட்டு என்ன விலைக்குள்ள தெரியுமா? ஒரு 20-25,000 அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள இந்த மாடல்ல செய்து கொடுப்பீங்க. இந்த மாடல்ல கிராண்டா தேவையானாலும் செய்து கொடுப்பீங்க. ஆமா, அவ ஒரு டிபாசிட்டை பண்ணி அவைக்கு கன்ஃபார்ம் பண்ணா நாங்க அது ஒரு மாசத்துல செய்து கொடுப்போம். ரைட். 25,000 to 30,000 முடியும் அவங்களுக்கு. உங்களுக்கே தெரியும், இது நல்ல ஹெவியான எல்லாமே பார்ட்ஸும் வச்சு செய்தது, அதனால அந்த விலை போகும். சரி சரி அக்கா, நாங்கள் வந்து காணொலியை முடிக்கிற நேரம் வந்து நெருங்கிட்டு, இப்ப வந்து சரியான அட்ரஸ சொல்லுங்க. அதாவது அட்ரஸ சொல்லி மக்களை வந்து நீங்க வந்து கூப்பிடலாம், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஓகே, இது நடக்க போறது A9 ரோட்டில முருகண்டிக்கும் அறிவு நகருக்கும் இடையில உள்ள கிட்டார் என்ற கம்பெனிலாம் நடக்க போகுது. கிண்ண சாதனை புரிகிற ஒரு அந்த தருணத்தை வந்து நேரடியா பாக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால வந்து எல்லாரும் வந்து வருகை தந்து அக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் உண்டு நீங்க வந்து வழங்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். மற்றும் ஒரு பதிவுல சந்திப்போம். என்னக்கா? எஸ், நன்றி, வணக்கம்.